காதல் நினைக்கிற போதே தித்திக்கிற இனிப்பு. காதல் மீது வெறுப்பில் இருக்கும் பலரும் காதலி கிடைக்காதவர்களே. வரலாற்றிற்கு கிமு கிபி என்பது போல தனி மனிதனுக்கு காமு காப்பி, காதலுக்கு முன் காதலுக்கு பின் என இரு நிலைகள் இருக்கின்றன. காதல் சிறகுகளை மட்டும் உழைக்க வைப்பதில்லை, அது ஆகாயத்தையே அருகில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. பை டாக்டர் இறையன்பு ஐஏஎஸ். இறையன்பு ஐஏஎஸ் சாரோட புக்ஸ் நிறையவே நான் வந்து ரீட் பண்ணி இருந்தேன். ரீசெண்டாக நான் இன்ஸ்பயர் ஆன புக்ஸ் ஸ்டெப்ஸ் டு சூப்பர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு புக்கும், வைகை மீன்கள் அப்படின்ற ஒரு புக். ஸ்டெப்ஸ் டு சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய, அந்த அகாடமிக்கில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், அது எல்லாமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலில் ஹவு டு சே ஐ லவ் யூ டிஃப்ரெண்ட்லி அப்படின்றதான் இன்னைக்கு நம்மளோட லெசன். லைக் அதே மாதிரி just wanted to say share something to you. என்னுடைய தோழி கவிதா ஜவகர் அவங்க நீயே முளைத்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த புக்கில் இருக்கிற நிறைய கவிதைகள் வந்து எனக்காக எழுதப்பட்டது. ஸோ என்னுடைய உயிர் தோழி அவங்க. நானே வழியே வந்து மாட்டிக்கொண்ட மாய வளைவி, அவங்களுடைய கவிதைகளில் ஒரு சிலது மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். நீ எப்படியும் போ, நான் மறுபடியும் வருவேன் உன்னிடம். நீ வராத நாட்களிலும் வந்து போன நினைவுகளால் நிறைந்து கொண்டிருக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து தோழி கவிதா ஜவகர் எனக்காக எழுதப்பட்ட கவிதைகள். நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன், நான் உனக்கு தேவையா இல்லையா என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஒரு பொசசிவ், ரொம்ப பொசசிவான ஒரு ஃப்ரெண்டு, ஒரு உயிர் தோழி அவங்க. இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாளும் கூட. ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை என்னுடைய தோழிக்காக கமெண்ட்ல ரீட் பண்ணலாம். இன்னைக்கு நம்மளோட லெசன்ல alternative ways to say I love you அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். If you are ready, let's get started. Alternative ways to say I love you. Number 1, I'm crazy about you. Or you can also say I'm nuts about you. ஜென்ரலாக அந்த கிரேசி அல்லது நட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹீஸ் அ நட்ஸ் அப்படின்னா அவர் ஒரு சரியான லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஐ எம் நட்ஸ் அபவுட் யூ அப்படின்னா நான் உன் மேலே பித்து பிடிச்சிருக்கிறேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Number 2, I adore you. The one which is not cheesy is I adore you. I love you, I fancy you, I adore you. So instead of I love you, we can use this. Number 3, I am falling for you. I am falling for you. எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, one who is in between like and love. அதாவது பிடிச்சிருக்கு, அது லவ்வும் இல்லை அப்படின்ற மாதிரியான அந்த ப்ராசஸில் சொல்கிறது தான் I am falling for you அப்படின்றது. Next one is you are the air I breathe. நான் சுவாசிக்கும் காற்று நீதான் அப்படின்னு சொல்றது. You are the air I breathe. Number 5 in our list is you are my missing piece. You are my missing piece அப்படின்றது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீ இருந்தாதான் நான் முழுமையடைவேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ ஒரு கேக் இருக்கு, செரி ஆன் த டாப், யூஆர் த செரி ஆன் த டாப். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். யூ மை மிஸ்ஸிங் பீஸ் அப்படின்னா அந்த பீஸ் இருந்தால் தான் நான் வந்து, நீ இருந்தால் தான் என்னோட லைஃப் வந்து முழுமையடையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஆர் மை ட்ரெஷர். நீ தான் என்னுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறது. யூ ஆர் மை ட்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக சொல்கிறதா இருந்தால் ஐ எம் ஹூக்ட் ஆன் யூ, ஐ எம் அடிக்டட் டு யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் அடிக்டட் டு யூ. அடிக்டட் யூஸ் பண்ணும்போது டு யூஸ் பண்ணணும், ஹூக்ட் யூஸ் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணணும். ஐ எம் ஹூக்ட் ஆன் யூ.
and I am intoxicated by you அப்படின்னு சொல்லலாம். I am stupefied by you or I am intoxicated by you. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, intoxicated அப்படின்றது he is intoxicated எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, a person who has taken excessive alcohol physically அல்லது mentally ஸ்டேபிளாக இல்லாதவங்கள தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல mentally I am not stable, I am intoxicated by you. நான் உன் மேலே போதையில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை you make my life worth living. நீ என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கியிருக்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸ் சொல்லிங்க. You make my life worth living. Heartmate, soulmate, bodymate and mindmate. You are all the mate I want. நீ தான் என்னோட ஹார்ட்மேட், சோல்மேட், பாடிமேட், மைண்ட்மேட், எல்லா மேட்டும் நீ தான் எனக்கு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் you are just my style. You fit me like a plug in a socket. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீ என்னோட ஸ்டைல், நீ எனக்கேற்ற பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் மை ஸ்டைல், யூ ஃபிட் மீ லைக் எ பிளக் இன் அ சாக்கெட். சாக்கெட்டில் ஒரு பிளக் எப்படி ஃபிட் ஆகுமோ அந்த மாதிரி நீ எனக்கு ஒரு ஃபிட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, நம்பர் 13 in our list is I love you. I'll say it 1000 times and in 1000 ways. I love you அப்படின்றது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு வேர்டு தான். நிறைய பேர் சொல்லுவீங்க, என்னதான் இருந்தாலும் அந்த ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தையில் இருக்கிற ஒரு கிரேசி வந்து இதுலலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்கான சென்டென்ஸ் இது. ஐ லவ் யூ, ஐ வில் சே இட் 1000 times and in 1000 ways அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, and the last and final one is I cherish you like nothing. I cherish you like nothing. That means cherish means nurture. யாரையாவது ஒரு கேராக ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக பார்த்துக்கிறது, அதுதான் வந்து நம்ம செரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம ஐ செரிஸ் யூ அ லாட் யாருக்கு வேணாலும் சொல்லலாம். ரொம்ப இன்டிமேட்டாக நம்ம வந்து சொல்கிறது தான் செரிஸ் அப்படின்றது. குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ செரிஸ் யூ அ லாட் பேபி, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ லைக் இதே மாதிரி நீங்கள் இதை சென்டென்சஸ் நீங்கள் சொல்லும்போது, அட்ரஸ் பண்ணும்போது பேபி, ஹனி, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். ஓகே, யூ ஆர் மை பிரின்ஸ், யூ ஆர் மை பிரின்சஸ், ஹாய் பேபி, மை டியர் ஹனி, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ that's it with the lesson today. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்றதுலாம் ரொம்ப கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான். உண்மையான ஒரு லவ் இருக்குது அப்படின்னா எவ்ரிடே இஸ் அ வேலண்டைன்ஸ் டே, isn't it? Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. If you like this lesson, don't forget to hit the like button. Bye. See you. Take care.